ஆண்டவர் டிஎம்எக்ஸ் முறுக்கு கம்பிகளின் அரசன். வணக்கம். இது மனிதா மனிதா. வணக்கம் இந்திரகுமார். வணக்கம் சார். நேற்று தந்தி தொலைக்காட்சியில நீங்க பங்கேற்ற நிகழ்ச்சி பார்த்தேன். அதை பற்றியும் பேசணும். அதை ஒட்டி ஒன்றிய அமைச்சர் எல் முருகன் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதையும் இந்த நிகழ்வுக்காகத்தான் சொல்றாரு. அதை எப்படி பார்க்கிறீங்க? சட்டம் ஒழுங்கு அப்படின்ற இந்த வார்த்தை தமிழ்நாட்டுல எந்த நிகழ்வு நடந்தாலும் சட்டம் ஒழுங்கு இது ரீசெண்டா தொடர்கரையா மாறி இருக்கு சார். இதுக்கு முன்னாடி கஜானா காலியானது அப்படின்றது ரொம்ப பிரபலமான ட்ரெண்டா இருந்தது. கஜானா காலி ஆயிடுச்சு, கஜானாவுல ஒன்றும் இல்லை அப்படின்றது ஒரு இதா இருந்தது. அதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்வது அப்படின்றதுல சிக்கல் இருந்தது. எந்த அர்த்தத்துல அதை சொல்றாங்க அப்படின்றத புரிந்து கொள்வதில் இது இருந்தது. அது பொலிட்டிக்கலா அதுல ஒரு பாயிண்ட் இருக்கு. ஆனா இந்த சட்டம் ஒழுங்கு அப்படின்ற இந்த வாதத்துல என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்றது தெரியல. சட்டம் ஒழுங்காக இருந்தால் குற்றவாளிகள் விரைந்து தண்டிக்கப்படுவார்கள். சட்டம் ஒழுங்காக இருந்தால் குற்றம் நடைபெறுவருடைய எண்ணிக்கை குறையும். சட்டம் ஒழுங்காக இருந்தால் அல்லது சட்டத்தை ஒழுங்காக பின்பற்றினால் குற்றவாளிகள் குறைவார்கள். அப்போ சட்டம் ஒழுங்கை பின்பற்றுவதுல என்ன நடைமுறையில சிக்கல் இருக்கிறது? அதை யார் பின்பற்றாமல் இருக்கிறார்கள்? அதனுடைய அளவு என்ன? நேற்று நம்ம மனிதா ஷோல பாலச்சந்திரன் சாரும் நீங்களும் பேசின அந்த ப்ரோக்ராம் பார்த்திருந்தேன் சார். அதுலயுமே பாலச்சந்திரன் சார் அதை வலியுறுத்தி பேசியிருந்தார், நீங்களும் அதை சுட்டி காட்டியிருந்தீங்க. இதுல இன்னொரு ஆங்கிள் என்ன பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்னா, இதை சட்டம் ஒழுங்கு இவங்க பேசுறதே ரொம்ப அபத்தமான வாதமா தெரியுது சார். இந்த பாலியல் வன்கொடுமை விவகாரம் அப்படின்றதுல நான் நேரடியாக பல பேரை குழந்தைகளோடு பேசி இருக்கிறேன், பெண்களோடு பேசி இருக்கிறேன், அவங்களுடைய பாதிக்கப்பட்ட கதைகளை எல்லாம் கேட்டிருக்கிறேன். அதை ஓவர் கம் பண்றது அல்லது அந்த இன்சிடென்ட்ஸ் அப்படின்றது அவ்வளவு சாதாரணமா சட்டம் ஒழுங்கோடு தொடர்பு படுத்தி இவங்க பேசிட்டு போயிடுறாங்க. இந்த பாலியல் வன்கொடுமை அப்படின்றதுல பல வகையான பாலியல் வன்கொடுமைகள் இதுக்குள்ள இருக்குது. ஒண்ணு டொமஸ்டிக்கா, வீட்டுக்குள்ளேயே வீட்டு குடும்ப உறுப்பினர்களாலேயே நடக்கிறது ஒரு தரப்பு. இன்னொரு பக்கம் உறவினர்கள் அல்லது சுற்றத்தில் இருப்பவர்கள், அந்த தரப்பு ஒன்று. அதை தாண்டி வயலன்ஸ் மூலமாக இது மாதிரியான நிகழ்வுகள் அப்படின்னு இன்னும் நிறைய மல்டிபிள் லேயர்ஸ் இதுல சொல்லலாம். இது எல்லாத்துலயும் அடிப்படையாக இருக்கக்கூடிய காரணிகளை களைவதற்கு முன்வராமல் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியுமா அப்படின்னா தீர்க்கவே முடியாது. அதுல சர்வதேச அளவுல நிறைய மாடல்ஸ் நேற்று டிபேட்டுக்கு போறதுக்காக தேடி படிச்சு, யூனிசெஃபா இருக்கட்டும், WHO இருக்கட்டும், சர்வதேச குழந்தைகள் நலன் தொடர்பான, சர்வதேச பெண்கள் நலன் தொடர்பான பல்வேறு அமைப்புகளும் சுட்டி காட்டுறது என்ன அப்படின்னா, நம்பர் 1 இதுல ப்ரிவென்ஷன் அப்படின்றதுல எல்லாருமே என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா, ப்ரிவென்ஷன் அண்ட் அவேர்னஸ் அப்படின்றத சேர்த்தே தான் அண்டர்லைன் பண்ணி திரும்ப திரும்ப குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதே போல இதனுடைய ரூட் காஸ் அப்படின்னு வரும் பொழுது இந்திய அளவிலேயே பல்வேறு ஆய்வுகள் செய்யப்பட்டிருக்கிறது. எல்லாமே அடிப்படையில எதோடு தொடர்புடையதா இருக்குது அப்படின்னா, ஒழிக்கப்பட வேண்டியதாக தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் சொன்ன அந்த இடத்திலிருந்து தொடர்புடையதா இந்தியாவில் அது வருகிறது. சர்வதேச அளவுல அதற்கு வெவ்வேறு பெயர்கள் இருக்கு. எல்லா இடங்கள்லயுமே அடிப்படைவாதம் தான் இதில் இருக்கக்கூடிய பிரதானமான சிக்கல். இந்த அடிப்படைவாதத்தை களைவது. அப்ப இந்த அடிப்படைவாதத்தை களைவது எப்படி நடக்கும் அப்படின்னா, சமத்துவத்தை ஊக்குவிப்பது அல்லது இரண்டு தரப்பையும் ஒரு சுமூகமான உறவு நிலைக்கு கொண்டு வருவது, பதற்றமில்லாத வாழ்வியலை ஏற்படுத்தி தருவது, இது மாதிரியான நிகழ்வுகள். அப்படி பார்க்கும்போது பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது அப்படின்றதுல வெறுமன போலீஸ் பாதுகாப்பா மட்டுமே இவங்க அதை சுருக்குறாங்க. அதை தாண்டி பெண்களினுடைய கண்ணியமான வாழ்க்கைக்கு பாதுகாப்பு, பெண்களினுடைய சுயமரியாதையான வாழ்வுக்கு பாதுகாப்பு, அவங்க they should feel empowered. அப்பதான் இது மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் எப்படி ஃபேஸ் பண்றதுன்றது தொடர்பான சிந்தனை அவர்களுக்குள்ள இருக்கும் அப்படின்றத நிறைய ஆய்வுகள்ல சுட்டி காட்டுறாங்க. தமிழ்நாட்டுல அப்படி பார்க்கும் பொழுது இந்தியாவிலேயே முன்னோடியாக இது போன்ற திட்டங்களை எல்லாம் நடைமுறைப்படுத்துறதுல தமிழ்நாடு முன்னோடியாக இருக்கிறது. அதுல குறிப்பா கோயம்புத்தூர்ல
பெண் காவலர்கள் மூலமாகவே இது தொடர்பான விழிப்புணர்வுகளை பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள்ல ஏற்படுத்தி அவங்களுக்கு ஒரு கார்டியன் ஏஞ்சல் மாதிரி இது பண்ற வேலை திட்டங்கள் எல்லாம் கூட கடந்த 2 ஆண்டுகள்ல நடைபெற்று கொண்டிருக்கிறது. அப்ப எல்லா முயற்சிகளையும் தமிழ்நாடு அரசு எடுக்கிறது. குற்றங்கள் தமிழ்நாட்டுல நடக்கும் போது அதிமுக ஆட்சியில இருந்தா அல்லது பிற மாநிலங்கள்ல பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல குற்றங்கள் நடந்தால் நீங்களோ நானோ சமூக காரணிகளை பற்றி பேசுவது இல்ல, அரசாங்க நிர்வாகத்தின் திறமையின்மை அப்படின்னு பேசுறோம். ஆனா தமிழ்நாட்டுல ஒரு குற்றம் நடந்தால் அதை நம்ம தமிழ்நாட்டுல நம்ம ஒரு குற்றம் நடந்தா சமூக காரணிகளை பற்றி பேசுறோம், காவல்துறையை பற்றியோ நிர்வாகத்தை பற்றியோ பேச மாட்டேங்கிறோம் அப்படின்னு ஒரு சார்ஜ் வைக்கிறாங்கல்ல நம்ம நண்பர்கள். ஆமா ஆமா, அதற்கு என்ன பதில்? அதை நான் ஒத்துக்கிறேன் சார். ஆமா, உண்மைதான், அப்படி பேசுவது இல்லை. அதற்கு காரணம் இருக்கிறது. அந்த காரணத்தை கேட்பதற்கு அவர்கள் காதுகள் தயாராக இருந்தால் ஒழிய அந்த காரணத்தை அவர்கள்ட்ட விளக்க முடியாது. இந்திய அளவுல பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், உதாரணம் பில்கிஸ் பானு எடுத்துப்போம். பில்கிஸ் பானு வழக்குல அவரே சுயாதீனமாக அவரே போராடிதான் அந்த குற்றவாளிகளை சிறையில் தள்ள வேண்டி இருந்தது. அவரே போராடிதான் அவங்க விடுதலை செய்யப்பட்டதற்கு பிறகு மீண்டும் சிறையில் தள்ளுவதற்கு போராட வேண்டி இருந்தது. மணிப்பூர்ல அந்த பெண்கள் தொடர்பாக தேசிய மகளிர் ஆணையத்திற்கு புகார் மேல் புகார் அனுப்பி தேசிய அளவில் ஏதோ அந்த குற்றம் செய்தவனே அந்த வீடியோவை வெளியில் விட்ட காரணத்தால் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டதாக நடவடிக்கை காட்டப்பட்டது. இதே போல பல்வேறு மாநிலங்கள்ல உதாரணங்களை காட்ட முடியும். தமிழ்நாட்டுல அண்ணா பல்கலைக்கழகத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடனடியா குற்றம் நடந்த ஒரு 11 மணி நேரம் 12 மணி நேரத்திற்கு உள்ள அந்த குற்றவாளிய கைது செய்யறாங்க. அதற்கு பிறகு அதாவது கம்ப்ளைண்ட் எடுக்கப்பட்ட நேரத்திலிருந்து இங்க கோயம்புத்தூர்ல இது கிட்டத்தட்ட ஒரு 5-6 மணி நேரத்திற்குள்ள குற்றவாளிகளை அடையாளம் கண்டு சுட்டு பிடித்திருக்கிறார்கள். அப்படின்றது இவ்வளவு வேகமாக இவ்வளவு ரெஸ்பான்சிவா அதையெல்லாம் தாண்டி இவ்வளவு ரெஸ்பான்சிவா இந்த விஷயத்தை அணுகி இந்த குற்றவாளிகளை கைது செய்தது மட்டும் அல்ல, அதுல குறிப்பிட வேண்டியது என்னன்னா சார், ஒவ்வொரு தடவை வரும்போது சட்டங்கள் கடுமையாக இருக்க வேண்டும், சட்டம் தன் கடமையை செய்ய வேண்டும். சட்டம் தன் கடமையை செய்திருக்கிறது. எந்த அளவுக்கு சட்டம் தன் கடமையை செய்திருக்கிறது அப்படின்னா, வழக்கமா இது போன்ற புகார்கள்ல சட்டம் தன் கடமையை செய்திருக்கிறது கரெக்ட். சட்டத்தின் ஆட்சி அப்படின்னு ரூல் ஆஃப் லா அதுதானே நமக்கு முக்கியம். ரூல் ஆஃப் லா சிறப்பா குற்றங்கள் நடக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது, தடுக்கிறதுக்கு முயற்சி செய்யணுங்கிறது ரைட்டு தான். ஆனா நிகழ்ந்ததற்கு பிறகு சட்டம் தன்னுடைய கடமையை செய்கிறதா செய்யலையாங்கிறது தான் பிரச்சனை. அதுல பிற மாநிலங்கள்ல சிக்கல் இருந்தது. தமிழ்நாட்டுல 21க்கு பிறகு அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. அநேகமாக ஒரு நாளுக்குள்ளேயே அல்லது 2 நாட்களுக்குள்ளேயே உறுதியான நடவடிக்கை தவறு செய்தவர்கள் மேல எடுக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். அதனால காவல்துறையை குறை சொல்றதுக்கு அதுக்கப்புறம் ஒண்ணும் இல்லை அப்படிங்கிற ஸ்டேஜ்ல நம்ம பாராட்டுறதுக்கு பாயிண்ட்ஸ் இருக்கு சார். பாராட்டுறதுக்கு பாயிண்ட்ஸ் இருக்கு. கோவையிலையும் பாராட்டுறதுக்கு பாயிண்ட்ஸ் இருக்கிறதாக நினைக்கிறேன். பிரஸ் மீட் மிக தேர்ந்த ஒரு அதிகாரியினுடைய பிரஸ் மீட்டாக இருந்தது. அதை எப்படி பாக்குறீங்க? 20 நிமிஷம் சார். பொதுவா இப்ப இன்டர்வியூலயே யாராவது நம்மள இன்டர்வியூ எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு 15 நிமிஷத்தை தாண்டும் போது வேகமா முடிஞ்சிடாதா, எவ்வளவு பதில் தான் சொல்லிட்டே இருக்கிறது அப்படின்ற ஒரு சலிப்பு வரும். இதுவே பொழப்பா வச்சிருக்கிற நம்மளுக்கே அந்த சலிப்பு வரும்போது அவருடைய வேலை அது கிடையாது. அதுக்காக அவர் தயாராகி வரவில்லை. அவர் குற்றவாளிகளை கடுமையாக கையாளுவதற்கு கிட்டத்தட்ட காட்டுமிராண்டித்தனமான அளவுக்கு பயிற்சிகளை பெற்று வந்த ஒரு நபர். ஐபிஎஸ் அதிகாரி, காவல்துறை அதிகாரி எல்லாருக்குமே அப்படியான பயிற்சிகள் அடிப்படையிலேயே வழங்கப்படும். சமுதாயத்துல எதெல்லாம் ஸ்டீரியோ டைப்னு சொல்றோமோ அது எல்லாத்தையும் தான் பாடமாவே நடத்திட்டு இருக்கிறாங்க நீண்ட காலமாக பழமைவாத சிந்தனை கொண்டவர்கள். அப்போ அதுல இருந்து சரவணன் சுந்தர சரவணன் அவர் பேரு, கோவை மாநகர காவல் ஆணையர். அவர்கிட்ட பத்திரிகையாளர்கள் தரப்புல இருந்து வந்த ஒரு கேள்வி உண்மையிலே இப்படி ஒரு கேள்வியை எப்படி இவருக்கு கேட்க துணிச்சல் வந்துச்சுன்னு தோணுச்சு. அந்த பெண் அரை நிர்வாணமா இருந்ததா சொல்றாங்களே, அது உண்மையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. இந்த கேள்விக்கும் இந்த வழக்குக்கும் இந்த குற்றத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? அடுத்த குற்றத்தை தடுப்பதற்கு இதில் ஏதாவது வழி இருக்கிறதா? எதுவுமே கிடையாது சார். அவங்களுக்கு அது சென்சேஷனை தவிர இதுல வேற என்ன சார் இதுல லாஜிக்கா இருக்க முடியும்? அரை நிர்வாணமாக நின்ற பெண் அப்படின்னு டைட்டில் வைக்கணும், அதுக்கு வாயப்படுங்கிறாங்க. ஆனா அப்ப அவர் ஒருவேளை வழக்கமான வேற யாரோவா இருந்திருந்தா அல்லது பழமைவாதமான மனநிலை கொண்டவரா இருந்திருந்தா
அந்த சிச்சுவேஷனை கையாள தெரியாதவரா இருந்திருந்தா ஆமா இல்லைன்ற பதிலுக்குள்ள போயிருப்பாங்க, அல்லது வேற விளக்கங்களுக்குள்ள போயிருப்பாங்க. அவர் வந்து அதற்கும் இந்த வழக்கு விசாரணைக்கும் தொடர்பே இல்லை. ஒண்ணு. 11 மணிக்கு அந்த பொண்ணு அந்த இடத்துல என்ன பண்றாங்கன்ற கேள்வியை பத்திரிகையாளர்கள் கேட்கிறாங்க. அந்த பொண்ணு யாரு கூட என்னமோ பண்றாங்க, அது அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, அது எந்த விதமான குற்ற சம்பவத்தோடும் தொடர்புடையது அல்ல, இந்த வழக்கிற்கும் அதற்கும் சம்பந்தம் அல்ல, அது குற்றமும் அல்ல. அதையும் சொல்றாரு. இது வழக்குக்கு சம்பந்தம் இல்லைன்றது மட்டும் இல்ல, அவங்க யார் கூடயோ எங்கேயோ நின்று பேசுறாங்க, இது பொது இடம் தானே, அந்த பொது இடத்துல நின்று பேச அவங்களுக்கு உரிமை இருக்குல்ல, அதனால அவங்க மேல எந்த குற்றமும் இதுல வரப்போறது கிடையாதுன்றதையும் தெளிவுபடுத்துறாரு. அடுத்ததா அந்த குற்றவாளிகளின் கண்ணியத்தையே அவர் சேர்த்து காப்பாற்றாரு. குற்றவாளிகள்ன்றதை இன்னும் உறுதிப்படுத்தல. குற்றம் சாட்டப்பட்டவர்கள் 3 பேர் வந்து பிடிபட்டு இருக்கிறார்கள். அது இவ்வளவு ஓப்பனா ஒரு பிரஸ் மீட் நான் யோசிச்சு கூட பார்க்க முடியல. இது இதான் சார் பண்ணது, சுட்டோம் சார், பிடிச்சிட்டோம் சார் அப்படின்ட்டு போயிட்டே இருக்க வேண்டிய ஒரு இடத்துல இந்த 3 பேர் தான்றத அந்த பெண் இன்னும் உறுதிப்படுத்தணும். நீங்க எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கீங்கன்றதுனால நான் இங்க வந்து பதில் பேசுறேன். அந்த 3 பேர் போட்டோஸ போட்டுறாதீங்க. அந்த பெண் உறுதிப்படுத்தியதற்கு பிறகுதான் அந்த புகைப்படங்கள் வெளியிட வேண்டும் அப்படின்றதையும் வலியுறுத்தி சொல்றாரு. இன்னும் பட்டியல் போட்டுக்கிட்டே அது 20 நிமிஷத்துல அவர் சொன்ன எல்லா பதிலுமே வந்து ஏதோ ஒரு வகையில ஒரு ஸ்டீரியோ டைப்ப, ஒரு ஸ்டிக்மாவை உடைக்கிறதாவே தான் அமைஞ்சிருந்தது. இந்த மாரல் போலீசிங் பண்றவங்க, விக்டிம் ஷேமிங் பண்றவங்க, இவங்க எல்லாருக்கும் வந்து அது வந்து ஒரு லெக்சர் சார். இந்த பிரஸ் மீட்டை வந்து தமிழ்நாடு காவல்துறை உயரதிகாரிகள் அவ்வளவு பேருக்கும் உட்கார வச்சு 4 நாள் திரும்ப திரும்ப போட்டு காட்டி பிரஸ் மீட்டா இப்படி ஹேண்டில் பண்ணணும், அறிவுள்ள ஒரு மனிதன் இப்படிதான் பேசணும் அப்படின்ற பாடமாவே வைக்கணும் இவர் பிரஸ் மீட்டை. கொஞ்சம் கூட அவர் அலட்டிக்கவும் இல்லை. ஆமா சார். காம் அண்ட் அவர் இன்னொரு பதில் ரொம்ப பிடிச்சிருந்தது சார். அவங்க ஏதாவது கட்சியில இருக்காங்களான்னு இவங்க கேக்குறாங்க. அதுவும் சென்சேஷனுக்கு தான். இந்த கட்சியை சேர்ந்தவர்னு நியூஸ் போடணும், சாயங்காலம் பேப்பர்ல தொங்க விடணும், அல்லது ஹெட்லைன்ஸ்ல ஓட்டணும், தம்ப்நெயில்ல ஏத்தணும். இந்த நோக்கத்துல கேட்கப்படுறதா அந்த கேள்வி கூட. மேபி அதுல வந்து உண்மையிலே குற்றவாளிகள் இந்த கட்சியில் இருக்கிறார்களான்ற நோக்கமும் கூட இருக்கலாம். ஆனா அதுக்கு அவரு இப்ப வரைக்கும் எதுலையும் சேரல அப்படின்னு ஒரு பதில் சொன்னாரு சார். திமுகல மனோஜ் பாண்டியன் சேர்ந்திருக்கிறாரு. மனோஜ் பாண்டியன், மைத்ரேயன், அன்வர் ராஜா இவங்கெல்லாம் வந்து சேரலன்னா திமுக ஜெயிக்க முடியாதா? எதுக்காக இவங்களெல்லாம் கட்சியில சேர்க்கிறாங்க? அதுக்கப்புறம் இவங்களெல்லாம் திடீர்னு உள்ள சேர்த்துட்டீங்கன்னா ஏற்கனவே அந்த கட்சிக்காக உழைத்தவர்களுக்கு அதிருப்தி வராதா? அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை இவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அப்படின்னு திமுக மீது திடீரென்று பலருக்கு வந்து கரிசனம் வந்திருக்கிறது, அக்கறை வந்திருக்கிறது. திமுகவை காப்பாற்ற வேண்டும் என்றால் திமுக இந்த தேர்தலில் தோற்க வேண்டும் அப்படின்னு வேற சொல்றாங்க. இந்த திடீர் அக்கறை, திடீர் பாசம், இதையெல்லாம் எப்படி பாக்குறீங்க? இந்த திடீர் அக்கறை வந்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எப்படி இவங்களால இப்படி எல்லாம் யோசிக்க முடியுது அப்படின்றது. அன்வர் ராஜா உள்ள வந்தாரு. அதாவது திமுகல வந்து பல கட்சிகளை சேர்ந்த பல பேர் சேர்ந்திருக்கிறாங்க. என்னை விட இன்னும் அதிகமான ஒரு பட்டியல் உங்களுக்கு தெரியும், நம்மளை விட இன்னும் அதிகமான ஒரு பட்டியல் பார்வையாளர்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கும். இன்னும் நல்லா சேர்ந்திருக்கிறாங்க, நீங்க விட்டுட்டீங்க அப்படின்றதெல்லாம். எல்லாரும் இன்னைக்கு என்னவா இருக்கிறாங்க? அதுல எத்தனை பேர் இன்றைக்கு அமைச்சர்களா இருக்கிறாங்க? ஒரு சிலர் அமைச்சர்களாக இருக்கிறார்கள், ஒரு சிலர் எம்எல்ஏக்களா இருக்கிறார்கள், வெகு சிலர் கட்சியில வந்து பொறுப்புல இருக்கிறாங்க. பல பேர் கட்சியில அடிப்படை உறுப்பினராக கடைசி காலத்துல கண்ணியமா வாழ்ந்தா போதும் அப்படின்னு சொல்லி திமுகவில சேர்ந்து உயிரை விடுறவங்களும் இருக்கிறாங்க. அதுல இன்னைக்கு எதேச்சியா காலையில முரசொலி பேப்பரை திருப்பும் போது பார்த்தேன், தீப்புரி ஆறுமுகத்திற்கு இன்றைக்கு நினைவு நாளோ பிறந்த நாளோ, அவருடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு நாள். அவர் திமுக இருந்தவர் தான், அதற்கு பிறகு அதிமுக போனார். கடைசி காலத்துல திரும்பவும் திமுகவுக்கே வந்து சேர்ந்தார். என்ன பொறுப்புல இருந்தார்? ஒரு பொறுப்புலையும் இல்லை, நிக்க கூட முடியாத, பேசக்கூட முடியாத தள்ளாடும் காலத்தில் கடைசியில் திமுகவுக்கே வந்து அடைக்கலமானார். திமுகவுல இருந்தார். திமுக அவரே அகாமடேட் பண்ணிக்கிச்சு. இப்படி எத்தனையோ பேர் வந்து சாதாரண தொண்டர்களாகவே கடைசியில் இருந்துவிட்டு போனவங்க இருக்கிறாங்க. வைகோவோட கூட இருந்தவர் கணேசன், எல் கணேசன் வந்து இன்றைக்கு ஒருவேளை அவர் வைகோவோடு போகாமல் திமுகவிலேயே இருந்திருந்தா துரைமுருகனுக்கு பக்கத்து சீட்ல உட்கார்ந்துருப்பாரு. இன்னும் பெரிய உயரத்தை அவர் தொட்டிருப்பார். பெரிய மறக்க முடியாத பெயராக அமைச்சரவை பட்டியலில் அவர் இடம்பெற்று இருக்க கூடும். இன்றைக்கு அவர் எங்க இடையில வந்து முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ அவருடைய ஊர் பக்கம் போகும்போது அவர் வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வராங்க. உண்மையிலே ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. நம்ம ஸ்டுடியோ ரூமை விட ஒரு சின்ன ஹால்ல தான் அது வந்து அவருடைய வீடு இருந்தது. சாதாரணமான ஒரு மனிதராக தள்ளாடும் வயதில், அவர் வயோதிகத்தில் கடைசி காலத்தை கழித்து கொண்டிருக்கிறார். அப்போ இதுல ரொம்ப ஆக்டிவா இருக்கிறாங்க. அவங்க ஆக்டிவா வந்து ஒரு பார்ட்டிசிபெண்டா இருக்கிறாங்க. கட்சிக்கு வந்து கூடுதல் பலம் சேர்க்கிறாங்க அப்படின்ற அடிப்படையில
அவங்களுக்கு உரிய முக்கியத்துவத்தை கட்சியில கொடுக்குறாங்க. அன்வர் ராஜா வந்தார். அன்வர் ராஜா இன்றைக்கு எந்த இடத்துல என்ன பொறுப்புல இருக்கிறாரு? அவரும் ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பொறுப்பை அவர் அந்த கட்சிக்குள் ஆற்றி கொண்டிருக்கிறார். சில காலத்திற்கு பிறகு வேறு ஒருவர் அந்த பொறுப்புக்கு வரக்கூடும். மனோஜ் பாண்டியன் உள்ள வர்றாரு. மைத்ரேயன் உள்ள வந்தார். மைத்ரேயன் என்ன எங்க இருக்கிறார், என்னவாக இருக்கிறார் யாருக்குமே தெரியாது. ஒருவேளை நாளைக்கு ஏதோ ஒரு இடத்தில் அவர் ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ண வரும் பொழுது தெரிய வரும். அப்போ எப்படி பார்த்தாலும் 234 பேருக்கு தான் சீட்டு. அதுல திமுகவுக்கு 170 180 பேருக்கு தான் அதிகபட்ச சீட்டு. அப்ப எப்படினாலும் எல்லா தொகுதியிலையும் பல பேர் எப்படியும் புறக்கணிக்கப்படதான் போகிறார்கள். உள்ளுக்குள் இருக்கிறவர்களே புறக்கணிக்கிற மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு புலம்புறவங்க பொன்முடியை ஏன் உள்ள சேர்த்தீங்கன்னு புலம்புறாங்க. அதுல புறக்கணிப்பு இல்ல, வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்காது. அதுக்கு பேர் புறக்கணிப்புங்கிற சொல்ல நம்ம பயன்படுத்திடக்கூடாது. உள்ளிருப்பவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது, வாய்ப்பு கிடைக்காதுங்கிறது தான் பிரச்சனையே தவிர புறக்கணிக்கப்பட்டார்கள்ங்கிற பொருள் அதுக்குள்ள இல்ல. இந்த 3 பேரும் 3 செக்மெண்ட்டை ரெப்ரசன்ட் பண்றாங்க. இன்னும் நிறைய பேர் அங்கிருந்து இங்க வருவதற்கு முயற்சி செய்யறாங்க அப்படிங்கிற கருத்துக்களும் வருது. அது ரொம்ப இயல்பானது. இன்றைய காலகட்டத்துல அது ரொம்ப இயல்பானதுதான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த கட்சியில கஷ்டம் இல்ல. இப்போ ஓ பன்னீர்செல்வம் கூட இருந்தாரு, மனோஜ் பாண்டியன் அவரு கூட இருந்தாருன்றது எப்ப நமக்கு தெரிய வரும் அப்படின்னா, தராசு சிவம் சார் டிபேட்ல உட்கார்ந்து ஓபிஎஸ் கூட இருக்கிறவங்க 6 பேர் அப்படின்னு சொல்லிட்டு 6 பேர் இருக்கிறாங்களா அவர் கூட அப்படின்னு சொல்லும் போதுதான் அந்த 6 பேர்ல ஒருத்தர் மனோஜ் பாண்டியன்றதே ஞாபகத்துக்கு வந்தது. அந்த இடத்துலதான் அவர் இருந்தார். அவர் ஏற்கனவே எம்எல்ஏவாக இருந்தாலும் கூட அவர் என்ன ஆனாரு எது ஆனாருன்னு தெரியாத இடத்துலதான் அவர் தள்ளப்பட்டிருந்தார். அப்ப இன்னும் அடையாளம் தொலைத்து போக விரும்பாமல் இருக்கிற திராவிட கட்சிகள்ல இந்த கட்சி நல்ல கட்சியாக இருக்கிறது, நான் இங்கேயே இருந்து தொடர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வர்றாரு. நீங்க சொன்னது போல அன்வர் ராஜா, மைத்ரேயன், அப்புறம் இவரு 3மே 3 முக்கியமான செக்மெண்ட்ஸை குறிக்கக்கூடிய ஏரியாவுமே முக்கியமான ஏரியாக்கள். அவங்களுடைய சோசியல் பேக்ரவுண்டுமே ரொம்ப முக்கியமான பேக்ரவுண்டு. அப்ப இது திமுகவுக்கு இந்த தரப்பிடம் இருக்கக்கூடிய ஒரு ஏற்புணர்வை வெளிப்படுத்துது. மனோஜ் பாண்டியன் நாளைக்கு ஏடிஎம்கேலே இல்லைனாலும் கூட அவர் தனியா நின்று ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு தொகுதியில தனிப்பட்ட செல்வாக்கு வைத்து, எப்படி நயினார் நாகேந்திரன் பிஜேபிக்கு போனதுக்கு அப்புறமும் ஜெயிச்சாரோ, அது எப்படி பிஜேபியால ஜெயிக்கல தன்னாலதான் அவர் ஜெயித்து கொண்டாரோ, அது போல மனோஜ் பாண்டியனுக்கு ஒரு செல்வாக்கு இருக்கக்கூடும். அப்போ அவர் எந்த பின்னணியிலிருந்து வந்தாரோ அந்த பின்னணியை சேர்ந்தவர்களும் சேர்ந்துதான் இந்த முடிவை ஒப்புதல் கொடுக்கிறார்கள். இல்ல அப்படின்னா அந்த செக்மெண்ட்ல எதிர்ப்பு இருக்கு அப்படின்னா இவங்க உள்ள வந்திருக்கவே மாட்டாங்க. அப்போ இதுவுமே இவங்களுக்கு ஒரு அலர்ஜியை ஏற்படுத்துதுன்னு நினைக்கிறேன் சார். அந்த தரப்புகளினுடைய ஆதரவு இந்த பக்கம் வருவது அப்படின்றத. அப்புறம் பாசிசத்துக்கு எதிரான போராட்டம் அப்படின்றது ஓப்பன்லி டிக்ளேர் பண்ணதற்கு பிறகு அதற்கு எதிராக சின்ன துரும்பு கிடைத்தாலும் அந்த துரும்பை பயன்படுத்தி கொள்வது அப்படின்ற முடிவை 2019 மு.க. ஸ்டாலின் அறிவித்து விட்டார். ராகுல் அந்த முடிவை லேட்டா எடுத்திருக்கலாம், மம்தா லேட்டா எடுத்திருக்கலாம், பினராயி விஜயன் லேட்டா வந்திருக்கலாம். ஸ்டாலின் முன்னாடியே வந்துட்டார். 2019 முன்னாடியே 2017 அவர் இந்த ஸ்டாண்ட் பாயிண்ட்டுக்கு வந்துட்டாரு. அதற்கு பிறகு அதுல இவங்க ஏன் இவ்வளவு இந்த குளத்தில் என்ன மீன் சிக்கும் அப்படின்னு ஏன் வேட்டியாக குளத்துல விட்டு தேடிட்டு இருக்காங்கன்னு தெரியல. அந்த உங்களுக்கு நினைவிருக்கா அப்படின்னு தெரியல, 2025 இப்பதான் இந்த ஆண்டுல ஜூன் ஜூலை அந்த ரேஞ்சில ஒரு செய்தி, கேரளால வனப்பகுதியில ஒரு நாயை ஸ்ட்ரே டாக் நாயை புலி துரத்திட்டு வருது. புலியிடமிருந்து தப்பிக்கிறதுக்கு நாய் வேகமாக ஓடி வருது. அதை எப்படியும் அதை காலி பண்ணி இரையாக்கிடணும்னு புலி துரத்திட்டு வருது. ரெண்டுமே சேர்ந்து வேறு ஏதோ காரணத்துக்காக மனிதர்கள் விரித்த வலையில, அதாவது பெரிய பள்ளத்துல ரெண்டும் விழுந்துருது. ரெண்டுமே அந்த இதுக்குள்ள விழுந்ததுக்கு அப்புறம் நாய் தன்னுடைய உணவு என்பதை புலி மறந்து போச்சு. புலியிடம் இருந்து தப்ப வேண்டும்ங்கிற உணர்வை நாய் விட்டு போச்சு. 2 பேரும் பள்ளத்திலிருந்து எப்படி வெளியில வருவது என்பதை பற்றி யோசிக்க தொடங்கினார்கள். ஆனா அதுக்கப்புறம் வனத்துறை அதிகாரிகள் 2 பேரையும் மயக்க மருந்து டிராங்குலைசேஷன் போட்டு அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு அது பள்ளத்திலிருந்து அவங்களை தூக்குனாங்க அப்படின்னு அந்த செய்தி இருக்கு. அந்த பள்ளத்துக்குள்ள மனிதர்கள் விரித்த வலையில சிக்கிட்டோம் அப்படிங்கிற உணர்வு வந்ததுக்கு அப்புறம் சர்வைவல் மட்டுமே நோக்கமாக கொண்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் இருந்த பகையை மறந்து புலியும் நாயும் இருந்த கதைய அந்த சமயத்துல சிறப்பாக பேசினாங்க.
அதுதான் ஒரு மிருகத்துக்கே உயிர் பதைப்பு வருது, சர்வைவல்ங்கிறது வருது. அப்போ இங்க இருக்கக்கூடியவர்கள் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிற உணர்வை அந்த கதை கொடுக்குது. இல்ல, இவங்களுக்கு வேற பதைப்பு வருது சார். இந்த வெளியிலிருந்து ஆலோசனை சொல்லுகிறவர்கள், திடீர் ஆலோசகர்கள், திடீர் அனுதாபிகள், திடீர் பாசக்காரர்கள், இவங்களுக்கெல்லாம் வேற சில பதைப்புகள் இருக்கு. அந்த பதைப்பு அவங்க வெளிப்படுத்த முடியாம வேறு வேறு வார்த்தைகள்ல இப்படி பிறல்றாங்க. அதுல உதயநிதி காட்பாடியில பேசிய விஷயங்களும் பாசிசத்துக்கு எதிரான சதிகள், பாசிச சதிகளை முறியடிப்போம் அப்படின்னு ஒரு பேசி இருக்கக்கூடிய பேச்சும் ஒரு நடக்கக்கூடிய நிகழ்வுகளும் தமிழ்நாடு இன்று எந்தெந்த பிரச்சனைகளை எதிர்கொண்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதையும் கன்சால்டேட் பண்ணி பேசின மாதிரி தான் இருந்தது. அவர் தொடர்ந்து அவருடைய செயல்பாடும் பேச்சுக்களும் குறிப்பிடத்தக்க ஒரு அம்சம் கொண்டதாக இருக்கு. ஒரு நல்ல லீடர்ஷிப்ல நல்ல லீடராக எமர்ஜ் ஆகி வர்றாருங்கிறது அதுல இருந்து பார்க்க முடியும். அது தவிர இன்னும் ஒரு செய்தி இருக்கு பார்த்தேன், பேச வேண்டிய செய்தியாக. இந்த நேஷனலைஸ்டு பேங்க்னு ஒண்ணு ரொம்ப நாளா ஆட்சியாளர்கள் கண்ணை உறுத்திக்கிட்டே இருக்குது. அதை எப்படியும் கொண்டு தொழில் நிறுவனங்கள் கையில ஒப்படைக்காம ஓய மாட்டார்கள் போல தெரியுது. அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. வங்கிகள் தனியார் ஆக்குனா அது தேச நலனை பாதிக்காது அப்படின்னு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க. 1969 வங்கிகளை தேசியமயமாக்குனாங்க இந்திரா காந்தி. அந்த தேசியமயமாக்கல் எல்லாருக்குமான நிதி சேவை அப்படின்னு சொன்ன லட்சியத்தை எட்டவில்லை அப்படின்னு சொல்றாங்க. எப்படி அதை பற்றி நீங்க பாக்குறீங்க? என்னை விட பேங்கை பத்தி நீங்க தான் அதிகம் அறிந்தவர், நேரடியாக அதை பார்த்தவர். எந்த அளவுக்கு அது பயனளிக்கவில்லை அப்படின்றது உங்களுக்கே நன்றாக தெரியும். அவங்க சொன்ன அந்த சொல்லுங்க சார். நான் வங்கியில போய் வேலை தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில நான் வேலை பார்த்ததுக்கு தேசியமயமாக்கப்படவில்லை என்றால் ஒருவேளை எனக்கு அங்க வேலை கிடைச்சிருக்குமாங்கிறதும் சந்தேகம் தான். தேசியமயமாக்கப்பட்டதுனாலதான் கிடைச்சது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நானே சாட்சி மூமெண்ட் தான் அது. இதுல அவங்க சொல்றது இன்டெண்டட் அவுட்கம் ஃபுல்ஃபில் பண்ணல அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க சார். 50 வருஷமா தேசியமயமான வங்கிகள் இருக்கு, ஆனா அனைத்து மக்களையும் வங்கித்துறைக்கு உள்ள கொண்டு வர்றதுல வெற்றி அடைய முடியல. ஆனா பிரைவேட் உள்ள வந்ததுக்கு அப்புறம் இது வேகமா நடக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தை உருவாக்குறாங்க. ரொம்ப அடிப்படையா இந்த தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் எனக்கு தெரிந்து ஒரு கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு 2014க்கு முன்ன வரைக்கும் யாருக்கும் போனை போட்டு நீ கிரெடிட் கார்டு வாங்கியே தீரணும், நீ என்கிட்ட லோன் எடுத்தே தீரணும், உங்களுக்கு என்னமாவது லோன் வேணுமா தயவு செய்து வாங்க, உங்களுக்கு நான் கம்மியான வட்டியில பண்ணி தரேன், நீங்க விசிட் பண்ணுங்க, பிரான்ச் விசிட் பண்ணுங்க, அல்லது உங்களை நேர்ல எங்க ஏஜென்ட் விசிட் பண்ணுவாரு. இந்த கால்ஸ் நேஷனலைஸ்டு பேங்க்ஸ்ல முன்பு அதிகம் வந்தது இல்லை. ஆனா இந்த 10 ஆண்டுகள்ல ரொம்ப தீவிரமடைந்திருக்கிறது. எங்க அப்பா பல விஷயங்களை அவரு ஜெனரலா நியூஸ் பேப்பரை வச்சு பேசும்போது அவரு சொல்லும் போது இந்த கிரெடிட் கார்டு ஸ்கேம்ஸ் ஒரு கட்டத்துல ரொம்ப அதிகமாக நடந்திருக்கு 2000ல இருந்து 2010க்கு நடுவுல. அது எல்லாமே ஒரு தனியார் வங்கியின் பேராலேயோ அல்லது வேற வேற பேர்களாலேயோ தான் அது எல்லாமே நடத்தப்பட்டிருக்கே தவிர தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் அப்படியான ஒரு டிராப்புக்குள்ள எல்லாரையும் சிக்க வைக்கிறது அப்படின்றதெல்லாம் நடக்கல. இப்பவுமே தனியார் வங்கிகளின் மூலமாக இந்த மக்களுக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்னு நிர்மலா சீதாராமன் சொல்றாரு அப்படின்னா இதை விட ஓப்பனா நான் உங்களை பூரா அடமானம் வைக்கிறேன் அப்படின்றத யாராவது சொல்லுவாங்களான்னே தெரியல சார். அந்த அளவுக்கு எல்லா இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி அரசு கொண்டு வந்த திட்டங்களாகவே இருந்தாலும் அல்லது மாநிலங்கள்ல கலைஞர் மகளிர் உரிமை தொகை இந்த மாதிரியான திட்டங்களாக இருந்தாலும் சரி, அந்த டைரக்ட் பெனிஃபிட் ஸ்கீம்ஸ்னு சொல்றாங்கல்ல, டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் டிபிடி, அந்த டிபிடிக்கு வங்கி கணக்குகள் வேணும்ல, அதற்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எங்கிருந்து வருது? நேஷனலைசேஷனுக்கு பிறகு கிராமப்புறங்கள்ல வங்கி கிளைகளும் நாங்க வேலை செய்யும் போது ஆர்ப்பாட்டங்கள்ல அல்லது பேசும்போது பல தோழர்கள் பேசியதை கேட்டிருக்கிறேன். அதாவது ரொம்ப அடிப்படை தேவையான பள்ளியும் கிராமப்புற சுகாதார நிலையமும் இல்லாத கிராமங்கள்ல கூட
வங்கி கிளைகள் திறக்கப்பட்டன, நேஷனலைசேஷனுடைய எஃபெக்ட் இதுதான் அப்படின்னு சொல்லி தோழர்கள் பேசுறத நான் கேட்டிருக்கிறேன். அந்த மாதிரி இருந்த நிலையை பற்றி அவங்க ஒரு வார்த்தை சொல்றாங்க. அதாவது வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டதுனால நாட்டின் முன்னுரிமை துறைகள்ல, பிரையாரிட்டி செக்டார்ல கடன் வழங்குதலை ஊக்குவிக்கிறதுக்காக கொண்டு வந்தாங்க. அரசின் திட்டங்களை செயல்படுத்துவதற்காக கொண்டு வந்தாங்க. ஆனா அரசின் கட்டுப்பாடு காரணமாக வங்கிகள் ப்ரொஃபஷனலாக இல்லாம போச்சு அப்படின்னு சொல்றாங்க. தொழில்முறை ப்ரொஃபஷனல் அப்படின்றதனுடைய மீனிங் என்ன சார்? அதுதான் மேட்டர். அதுதான் மேட்டர். ப்ரொஃபஷனல்ங்கிறது தொழில் நிறுவனங்களுக்கு எங்களால எங்க இஷ்டத்துக்கு கொடுக்க முடியல அப்படிங்கிறது தான். அதனால வங்கியையே அவங்க கையில ஒப்படைத்து விடுகிறோம் அப்படின்னு சொல்றதுதான் இவங்க பிரைவேடைசேஷன் சொல்றது, தனியார் மயம்னு சொல்லக்கூடியதனுடைய பொருள். சரி, அரசு நிர்வாகத்துல அரசு கட்டுப்பாட்டுல வங்கிகள் இருக்கும்போது சில பிரச்சனைகள் இருக்கலாம், இருந்திருக்கலாம். அதுக்காக வீட்டுக்குள்ள ஒரு இடத்துல ஒழுகுதுன்னா வீட்டை கொளுத்துவீங்களா? அது எங்க கோளாரோ அங்கதானே ரிப்பேர் பார்ப்பீங்க. இது வீட்டை கொளுத்துற வேலையே செய்யறாங்க அப்படின்னு தான். அது யார் கொளுத்துவாங்கன்னு இருக்குல்ல சார். இப்ப வீட்டுல கிச்சன்ல ஒழுகுது அப்படின்னா கிச்சன்ல ஒழுகுதுன்னு கண்டுபிடிக்கிறவரு தான் கிச்சன்ல பூசுவாரு. வீடுல எங்கேயோ ஒழுகுது போல கீழே தண்ணியா இருக்குன்னு மேலேயே நிமிர்ந்து பார்க்காத ஒருத்தர் மொத்த வீட்டை இடிக்க தானே செய்வாரு. ஒருவேளை எங்க வீட்டுல ஒழுகலன்னா ஒழுகுவதை கட்டுப்படுத்துவது எப்படின்னே எனக்கு தெரியலன்னா நான் என்ன செய்யறது? வீடுனா எப்படிங்க ஒழுகாம இருக்கும்? அது எப்படி நீங்க மட்டும் வீட்டுல ஒழுகாம இருப்பீங்க? இடிச்சிட வேண்டியதுதான். வீடு அடிச்சிட வேண்டியதுதான். வீடு யார் வீடா இருந்தா இடிச்சிருவோம். அந்த மாதிரியான ஒரு ப்ரொஃபஷனலிசம் போகுது. அந்த ப்ரொஃபஷனலிசத்துக்கு பேர் இதான். பல சொற்கள் உண்மையான பொருளை பின்னுக்கு தள்ளி வேறொரு கவர்ச்சியான பெயரை சூட்டி நம்ம முன்னால கொண்டு நிறுத்துறாங்க. சீர்திருத்தங்கள் என்ற பெயர்ல கொண்டு வரக்கூடிய சீர்திருத்தங்கள், மாற்றங்கள் என்ற பெயர்ல கொண்டு வரக்கூடிய மாற்றங்கள். மாற்றம் அப்படிங்கிறது முன்னோக்கியும் இருக்கலாம், பின்னோக்கியும் இருக்கலாம். இப்ப இருக்கிற நிலையில இருந்து ஒரு மாற்றம் தானே அர்த்தம். ஆனா நமக்கு உள் மனசுல இருக்கக்கூடிய எண்ணம் என்னன்னா, மாற்றம்னா முன்னோக்கி தான் இருக்கும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா தலைகீழ் மாற்றம் ஒண்ணு இருக்கு. தலைகீழ் மாற்றம் ஒண்ணு இருக்கு. அந்த தலைகீழ் மாற்றத்தை பழைய காலத்துக்கு விடுதலை பெற்ற இந்தியா எப்படி இருந்ததோ அந்த மாதிரி யாரிடமிருந்து விடுதலை பெற்ற இந்தியா சார்? காலனி ஆதிக்கத்திலிருந்து விடுதலை பெற்ற, அரசியல் விடுதலை பெற்ற இந்தியா. அதற்கு பிறகு பல்வேறு துறைகள்ல வெவ்வேறு அதிகார படிநிலைகள்ல சிக்கல்கள் இருக்கு. அங்கேருந்து விடுதலை கிடைக்கல, அதுக்கான தொடர் போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்குங்கிறது எல்லாமே வேறு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கிறது. ஆனா விடுதலை அந்த 1947 இருந்த நிலை அல்லது அதற்கு முந்தைய நிலைக்கு கொண்டு போறதையும் ஒரு மாற்றம்னு சொல்றாங்கல்ல. அந்த திட்டமிட்ட பொருளாதார வளர்ச்சி, அனைவருக்கு இடையிலையும் பெரிய அளவுல பாகுபாடு இல்லாமல் அரசு கவனித்துக் கொள்ளும் அப்படிங்கிற ஒரு உறுதி போன்ற பல்வேறு விஷயங்கள் ஏனோ இப்போ இருக்கக்கூடியவர்களுடைய கண்ணுல உறுத்துது. அதை ரிவர்ஸ் பண்றதுக்கு முயற்சி செய்யறாங்கிறத பார்க்க முடியுது. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அறைகூவலைத்தான் துணை முதலமைச்சர் உதயநிதி கொடுத்திருக்கிறதாக நான் பார்க்கிறேன். அது கட்சிக்கு ஆதரவு திரட்டுற பேச்சுங்கிறத தாண்டி சமூகத்தின் இன்றைய தேவை அப்படிங்கிற உணர்வை அந்த பேச்சிலிருந்து பெற முடியுது. கரெக்ட். அவர் சொன்ன அந்த பாசிசம்ன்றதனுடைய முழு அர்த்தத்தை நிர்மலா சீதாராமன் சொன்ன ஸ்டேட்மெண்ட் ஃபுல்ஃபில் பண்ணுது. இது என்னென்னலாம் இதை அச்சீவ் பண்ண போகுது அப்படின்றத டெபினிஷன் ஆஃப் பாசிசம் அப்படின்றதுக்கு ஒண்ணு இருக்கும்ல சார். அந்த டெபினிஷன்ஸை இவங்க தான் ஃபுல்ஃபில் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் செய்து ஒவ்வொன்றாக இன்றைக்கு 2 செய்தியும் ஒன்னா வந்திருக்கு அப்படின்றது ஆச்சரியமான ஒன்றெல்லாம் இல்லை. கடந்த 10 வருஷமா இதே நிலைமையிலதான் இருக்கிறோம். இதுல அவங்க ரொம்ப சாதாரணமா இது எதையுமே இது ஃபுல்ஃபில் பண்ணல அப்படின்ற ஒரு இது அக்பர் காலத்துல நீங்க சொல்ற மாதிரி அதுக்கு உள்ள இருக்கக்கூடிய செய்தி தான் அந்த இன்னொரு செய்தியும். சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டுல கெட்டு போச்சு அப்படின்னு சொல்றது, சீரழிந்து விட்டது அப்படின்னு சொல்றதுக்கு ஏதாவது ஒரு பேஸ் ஃபிகரோட அதை கம்பேர் பண்ணி சொல்றாங்களா? தமிழ்நாட்டுல இந்த குறிப்பிட்ட காலத்துல, இதற்கு முந்தைய ஆட்சியில இந்த மாதிரி குற்றங்கள் நடக்கவே இல்லை அப்படின்னு ஏதாவது ஒரு பேஸ் டாக்குமெண்ட்டை வச்சுக்கிட்டு இப்போ சீரழிஞ்சு போச்சுன்னு சொல்றாங்களா? கிடையாது, எதுவும் கிடையாது.
உள் விருப்பத்தை சொல்றாங்க, மனசுல என்ன தோணுதோ அதை சொல்றாங்க. வேறு என்ன நடக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்களோ அதை சொல்றாங்க. ஆமா, பிஜேபி ஆளும் மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய குற்ற எண்ணிக்கை, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, இதுல இருந்து ஒப்பிட்டு எந்த மாநிலங்கள்ல எல்லாம் சிறப்பா இருக்கு, நீங்க ஆனா எங்க கெட்டு போச்சு அப்படின்னு சொல்றாங்களா? கிடையாது. ஒப்பீட்டுக்கு எந்த டாக்குமெண்ட்டும் அவங்க கிட்ட கிடையாது. ஆனா தன்னுதாரணம் கூட கிடையாது அவங்கள்ட்ட, கிடையாது. ஆனா இங்க இப்படி ஒரு குற்றச்சாட்டை சொல்லணும், அதை மக்கள் மத்தியில ஒரு கருத்தோட்டமாக விதைக்கணும், மக்கள் அதை நம்பணும் அப்படிங்கிற முயற்சியில தான் அந்த மாதிரி பேசுறாங்க. பிரபகண்டா மிஷின் தான் வந்து பாசிசத்துல ரொம்ப முக்கியமான பங்காற்றுகிறது. அந்த பிரச்சார எந்திரத்தை அவங்க பயன்படுத்துறாங்க. இதை எதிர்த்து களமாட வேண்டிய இடத்துல உதயநிதி பேசுற விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்க முடியுது. ஓகே, நீங்க நிறைவாக என்ன சொல்லணுமோ சொல்லுங்க, நிகழ்ச்சி நிறைவு செய்யலாம். இல்ல சார், அவங்க வந்து அந்த 50 வருஷமா பேங்குகள் வந்து அதனுடைய இன்டெண்டட் அவுட்கம்ஸ் வந்து ஃபுல்ஃபில் பண்ணலன்னு சொல்ற அந்த இடம் இருக்குல்ல சார், ஷெர்ஷா சூரின்னு ஒரு மன்னர் காலத்துல வந்து இந்தியால நிறைய ரோடு போடப்பட்டதா சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அக்பர் காலத்துல வந்து பெரிய பெரிய ரோடுகள் போடப்பட்டதா சொல்லுவாங்க. அவர் என்ன இன்னொரு 100 வருஷம் கழிச்சு கார் ஓட்ட போறாங்கன்னு நினைச்சா அவர் வந்து அந்த ரோட்டை போட்டு வச்சாரு. இங்க வரி விதிப்பு முறை சோழர் ஆட்சி காலத்துல வந்து ரொம்ப சுங்க வரி, இந்த மாதிரி வந்து ரொம்ப டீட்டெயில்டான வரி விதிப்பு முறை. ஆனா மக்களை ரொம்ப பெரிய நெருக்கடிக்கு தள்ளிடாத வகையிலான வரி விதிப்பு முறை. நாளைக்கு இப்படி வருவாங்க, நம்ம இதை இன்னைக்கே செஞ்சு வச்சுட்டு போயிடும் அப்படி நினைச்சு அவங்க செய்யல. அப்போ ஒரு விஷயத்த வந்து அதனுடைய நோக்கம், அப்போ இவங்க சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, ஏழ்மை ஒளிஞ்சிருச்சு ஆனா அவங்க பேங்குக்கு வராம இருக்கிறாங்க அப்படின்ற அர்த்தத்தை இவங்க சொல்ல வர்றாங்களா? இவங்களுடைய லாஜிக்கே வந்து ரொம்ப குதர்க்கமான லாஜிக்கா இருக்கு. இத்தனை வருஷமா இருக்கு, யாரும் பண்ணல, அதனால இழுத்து மூடிடுங்க அப்படின்னா, இத்தனை வருஷமா நான் கருவறைக்குள்ளே போல, அந்த கருவறை என்னத்துக்கு திறந்து வச்சிருக்கீங்க, இழுத்து கூட்டிட்டு போயிட வேண்டியது தானே அப்படின்றதையும் திருப்பி கேட்கலாம்ல சார். அப்போ வந்து புண்படுத்திட்டான் அப்படின்னு வருவாங்க. ஒட்டுமொத்த தேசத்தையும் புண்ணாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஓகே, ரொம்ப நன்றி இந்திரகுமார். இன்னொரு கேஷன்ல பார்ப்போம். ரொம்ப நன்றி, வணக்கம். நன்றி.